கேப்டன் டிவி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொடர்கிறேன். தினம் ஒரு ஜோதிட தகவல் என்ற இந்த பொன்னான நிகழ்ச்சியிலே அஷ்டம தோஷம் விலக என்ற ஒரு அருமையான தலைப்பிலே இன்று நான் உங்களுக்கு விளக்க கடமைப்படுகிறேன். ஜாதக கட்டத்திலே யார் ஒருவருக்கு 6ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம் கிரகங்கள் இல்லாது இருக்கின்றதோ அவர்கள் பாக்கியசாலிகளே என்று கூற வேண்டும். குறிப்பாக 8வது இடத்திலே கிரகங்கள் இருக்கக்கூடாது. அதிலும் 8வது இடத்திலே ராகு, கேது அல்லது சனி அல்லது செவ்வாய் இருக்கின்ற ஜாதகத்திலே பல கஷ்டங்கள் நேரும். எட்டு ஒரு ஜாதகரின் மரண பாதையை காட்டுகின்றது. 8வது இடத்திலே ராகு அல்லது கேது இருக்குமாயின் விஷத்தால் மரணம், விஷ பூச்சிகளால் மரணம், விபத்தால் மரணம், கோர மரணம், கொடுமையான மரணம் என்றெல்லாம் கூறுகிறார். அதுபோல சனி 8வது இடத்திலே இருக்குமானால் அவருடைய தசை நடப்புக்கு வருமானால் பலவித அவமானங்கள், அசிங்கங்கள், போலீஸ் பிரச்சனை, கோர்ட்டு பிரச்சனை, விவாகரத்து, குழந்தைகளால் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை என்று பல விதமான பிரச்சனைகள் தோற்றம் கொடுத்து ஜாதகரை ஆட்டி படைக்கும். ஜாதகத்திலே 8வது இடத்திலே செவ்வாய் இருக்குமானால் நிலத்தால் தகராறு, பங்காளியால் தகராறு, கோர்ட்டு கேசு, எதிரிகள் தொல்லை, விபத்தால் தொல்லை, நோயால் தொல்லை, குடும்பத்தாரால் தொல்லை போன்ற பல விதமான கஷ்டங்களை கொடுக்கும். 8ல் ராகு அல்லது கேது இருந்து அஷ்டம தோஷ ஜாதகம். அஷ்டமம் என்றால் 8 என்று அர்த்தம். அதிலே கிரகங்கள் இருந்து தசை நடத்தும் போது அஷ்டம தோஷத்தை ஏற்படுத்துகிறது. புதுக்கோட்டை மாவட்டத்திலே பேரையூர் என்ற இடத்திலே ஒரு சனி அன்று 9:10 ராகு காலத்திலே அந்த நாகநாத சுவாமிக்கு பாலாபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்யும் பொழுது அவர்களுடைய ஆடைகளை தலைக்கு மேலாக அதை எடுக்காது அவர்கள் கால் வழியாக அந்த ஆடைகளை அங்கே விட வேண்டும். வாழ்க்கையில் ஒரு முறை அந்த பேரையூரில் இந்த தோஷ நிவர்த்தியை செய்ய ராகு கேது வரும் பிரச்சனைகள் அனைத்தும் கட்டுப்படும், மட்டுப்படும். சனியால் தோஷம் ஏற்படும். சனியால் ஏற்படுகின்ற அந்த தசா புத்தி காலத்தில் அன்றாடம் காகங்களுக்கு இவர்கள் உணவிட வேண்டும். அதை பழக்கமாகவே வைத்துக் கொள்ள வேண்டும்.
காகங்களுக்கு உணவு படைத்தல் என்பது சனியின் வாகனமாக இருக்கின்ற அந்த காகங்களுக்கு உணவு படைக்கும் பொழுது சனீஸ்வரன் மகிழ்ச்சி அடைகின்றார். அதனால் அந்த 8வது இடத்திலிருந்து சனி தசை நடக்குமாய் பலவிதமான ஆபத்துகளிலும் விபத்துகளிலும் இருந்து தலைக்கு வந்தது தலப்பாவோடு போயிற்று என்ற பழமொழிக்கு இணங்க அவர்கள் பலவிதமான பாதிப்புகளிலிருந்து ஆபத்துகளிலிருந்து தப்பித்து விடுகிறார். 8வது இடத்திலே இருந்து செவ்வாய் தசை நடத்துமாய் ஒரு முறை அவர்கள் திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வணங்கி அவர்கள் பேரிலே ஒரு அர்ச்சனை செய்யும் பொழுது அந்த செவ்வாய் தோஷம் அந்த அட்டம தோஷம் 8வது இடத்திலே இருந்து நடத்துகின்ற அந்த தோஷம் கட்டுப்படுகிறது. அதனால் ஆபத்து இல்லை. பெரிய பணக்காரர்கள் பழனியிலே அங்க பிரதட்சணம் பண்ணுகிறார்கள் என்றால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. பணக்காரர்கள் சொகுசாக வாழ்கிறார்கள், தங்களுடைய உடலை பேணி பாதுகாக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் அங்க பிரதட்சணம் பண்ணும் பொழுது அங்கே இருக்கின்ற கற்கள், கூர்மையான பொருள்கள் அவர்கள் உடம்பில் பட்டு ரத்தத்தை சிந்த வைக்கிறது. பெரிய ரத்தத்திற்கு சிறிய ரத்தம் என்பது போல ஆபத்தில் விபத்தில் அவர்கள் சிக்கி கை கால்களை இழந்து ரத்த சேதாரத்தை அவர்கள் கொடுக்க வேண்டும் என்று அவருடைய ஜாதக அமைப்பிலே அந்த 8லே இருக்கின்ற செவ்வாய் ஏற்படுத்துவாராயினால் இவர்கள் இந்த அங்க பிரதட்சணம் பண்ணும் பொழுது அந்த ரத்த சேதாரம் நடந்து இவருடைய உயிர் சேதாரத்தை தடுக்கிறது, ரத்தத்தால் வரும் மரணத்தை தடுக்கிறது. அதனால்தான் பெரியவர்கள் அந்த முருகனுடைய கோயிலிலே அங்க பிரதட்சணம் செய்யும் வேளையிலே ரத்த சேதாரத்தை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். ஏனென்றால் 8வது இடத்திலே இருந்து செவ்வாய் தசை நடப்புக்கு வரும் பொழுது சகோதரர்கள் மூலமாக பிரச்சனை, நிலத்தின் மூலமாக பிரச்சனை, சில நேரங்களில் நில பத்திரங்கள் வங்கியிலே சென்று விடுகிறது, அடகு கடைக்கு சென்று விடுகிறது. அந்த பத்திரங்களால் பலவிதமான விரயங்கள் ஏற்படுகிறது. இதுதான் அஷ்டம தோஷம். இந்த 3 விதமான தோஷங்களுக்கு 3 விதமான பரிகாரங்களை கொடுத்திருக்கிறேன். அதை நன்கு பயன்படுத்தி செம்மையான வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்று வேண்டி வணங்கி இன்றைய பகுதியை நிறைவு செய்து நாளைய தினத்திலே அரசாங்க பணியை தடையின்றி கிடைக்க அதன் ரகசியத்தை உங்களுக்கு சொல்லவிருக்கிறேன். இன்று உங்களிடம் விடைபெற்று நாளைய தினம் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.